take down problems in electricity. Problems in electricity. Before starting this exercise, let us explore some important formula in electricity. What is Ohm's law? V is equal to IR. V, what is V? Potential difference. What is the unit? Volt. I, current. What is the unit? Ampere. What is our resistance? What is the unit? Ohm. அந்த ஓம் சொல்கிறப்ப இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அடுத்தது Q அப்படிங்கிறது இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜஸ். ஸோ Q அப்படிங்கிறது சார்ஜ். What is Q? Charge. What is N? It is an integer, number, mere number. What is E? Charge of electron. What is the charge of electron? What is that? 1.6 into 10 power 19 coulomb. Very good. And we have one more formula. Q is equal to IT ன்னு ஒரு formula இருக்கு. Q na IT. அப்போ Q வந்து கூலும்ல சொல்கிறோம், சார்ஜ் இன் கூலும். ஸோ 1 கூலும் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் செகண்ட் இல்லையா? Then we know something about the resistance. Resistance is directly proportional to length of the conductor, and this resistance is inversely proportional to area of cross section of the conductor. We can combine these, so R is proportional to L by A. Now we can introduce a constant, proportionality constant, that is called rho. So rho into L by A. And what is this rho? That is called specific resistance. Specific resistance, or it can also be called resistivity. It is the materialistic property, the property of the material. Resistivity. So the rho is equal to, you can exchange this, rearrange this. So R into A by L. இதோட யூனிட் வேணும்னா நம்ம டெரைவ் பண்ணலாம். யூனிட் ஆஃப் rho, that is resistivity அப்படின்னா rho, that is equal to resistance ohm, இது மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை லெங்த் மீட்டர் தானே, அப்போ கேன்சல் பண்ணால் ஓம் மீட்டர். இப்போ புரியுதா? இதுதான் என்ன சொல்கிறோம், யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறது. இப்போ இதில் சில ரேஷியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இந்த ஒரு ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். 2 கேசஸ்ன்னு வச்சுக்கோ. கேஸ் 1, கேஸ் 2. கேஸ் 1ல் R1 is proportional to L1 A1, and case 2ல் R2 is proportional to L2 by A2. Therefore R2 by R1 is equal to L2 by A2 divided by L1 by A1. அதை ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ A1 by L1. ஓகே, ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் லென்த்தை பாதி ஆக்கிறதோ இல்லாட்டினா டபுள் ஆக்கிறதோ இல்லாட்டினா ஏரியாவை ஸ்லிம் பண்ணுறதோ அது மூலியமாக எப்படி ரெசிஸ்டன்ஸில் சேஞ்ச் வருங்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா இது நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்.
இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். ஸோ ஆர்எஸ் சீரீஸ் அப்படின்னா இப்போ R1 R2 R3 நிறைய கம்பைன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி போகலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். தட் கிவ்ஸ் த இஃபெக்டிவ் கரண்ட் இன் சீரீஸ். இது இஃபெக்டிவ் கரண்ட் இன் parallel அப்படிங்கிறப்போ 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. Now let us consider two resistors like this. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், R1 R2 LCM எடுத்துகிட்டு R2 plus R1 போடுவோம். அது R1 plus R2 போடலாம், தப்பு இல்லை. நமக்கு வேணுங்கிறது RP தான். அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணால் R1 R2 divided by R1 plus R2. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். ஓகேவா? அதே மாதிரி இந்த கமர்ஷியல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். 1 யூனிட் கமர்ஷியல் யூனிட் கன்சம்ஷன் அப்படின்னா 1 kWh அப்படின்னு அர்த்தம். இது கிலோ வந்து K வந்து ஸ்மால் லெட்டரில், W கேபிட்டல் லெட்டர், H ஸ்மால் லெட்டர். அப்போ இதில் எவ்வளோ ஜூல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை கால்குலேட் பண்ண முடியும். 1 kW அப்படிங்கிறது 1000 watts. இந்த 1000 watts அப்படிங்கிறது 1 watt அப்படின்றது என்னென்னா 1 joule per second. 1 joule per second. அப்போ இதை என்ன பண்ணலாம், வாட்டுக்கு பதிலாக ஜூல் டிவைடட் பை செகண்ட்னு போடலாமா, இன்ட்டு ஹவர். ஹவர்னாக்கா 1 ஹவரில் எவ்வளோ செகண்ட் இருக்கும், 3600 செகண்ட் இருக்கும், செகண்ட் இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1 யூனிட் எனர்ஜி அது ஜூலில் கிடச்சிடும். புரியுதா? ஸோ அப்போ 1 யூனிட் கமர்ஷியல் கன்சம்ஷனை ஜூலை எப்படி மாற்றுறது அப்படின்னா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோச்சு, இதில் ஒரு 36, இங்கே 1 2 3 4 5. ஸோ 36 5 0 போடுவோம். அதை 3.6னாக்கா 6 0 போடலாம். ஸோ அப்போ 3.6 × 10⁶ ஜூல். இது வந்து ஒரு முக்கியமான கன்வர்ஷன், நோட் பண்ணிக்கணும். ஸோ 1 யூனிட் ஆஃப் கன்சம்ஷன், 1 kWh எனர்ஜி கரண்ட் கன்சம்ஷன்றது எவ்வளோ ஜூல்ஸ் இருக்கும், எவ்வளோ எனர்ஜி, 3.6 × 10⁶ ஜூல்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி பவரில் நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். பவர் அப்படிங்கிறது அதுதான் வாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? பவர் அப்படிங்கிறது தான் வாட். யூஸ்வலாக பவர் அப்படின்றது என்னது, ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒர்க் டன் டிவைடட் பை டைம், இதை தான் பவர்னு சொல்கிறோம். P stands for பவர். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கு எங்கேருந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆன ஒர்க்கு அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த ஒர்க் டன்றது W டிவைடட் பை T. அந்த வாட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அது வேறு. ஸோ ஒர்க் டன் டிவைடட் பை டைம். இந்த இடத்துல P இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா தட் இஸ் ஒர்க் டன், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிசிபேட்டட். எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் ஆகிருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிசிபேட்டட், அதுதான் நமக்கு ஒர்க்காக கன்வெர்ட் ஆக போகுது, டிவைடட் பை டைம். அப்படிங்கிறப்போ இந்த பவரை இது எவ்வளோ ஆகுது அப்படின்னாக்கா தட் இஸ் V இன்ட்டு I அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம். எலக்ட்ரிக்கலாக அதை கொண்டு வரப்போ V இன்ட்டு I. ஓகேவா? இந்த V இன்ட்டு ஐன்றதை இதை பல டிசைனில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு ஃபார்முலா வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போடணும். P இஸ் ஈக்குவல் டு VIன்னு போட்டோம். இப்போது
V is equal to IR தானே. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? P is equal to IR into I. அப்போ என்ன ஆகும்? I squared R அப்படின்னு வரும். ஸோ P is equal to I squared R. அது ஒரு யூனிட் வந்துருச்சா? இன்னொரு விதமாக என்ன பண்ணலாம்? இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஐயை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். I is equal to V by R. அப்போ அந்த பேசிஸில் ஐக்கு பதிலாக அது போடலாமா? போட்டால் என்ன வரும்? P is equal to V ஏற்கனவே இருக்குது, இப்போ V by Rன்னு போட போகிறேன். அப்போ P is equal to V squared by R. இதில் கன்ஃபியூஷனும் வரக்கூடாது உங்களுக்கு. இந்த பேசிக் ஃபார்மில் இது ஞாபகம் இருந்ததுன்னா ஓம்ஸ் லாவோட கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ P கொடுத்துட்டு V கொடுத்துட்டு I என்னம்போம், இல்லைன்னா ஐயும் பியும் கொடுத்துட்டு V என்ன அப்படின்பா. ஸோ நம்ம மாற்றி மாற்றி நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துலேயும் எது கான்செப்டுன்றதை நம்ம புரிஞ்சது அப்படின்னாக்கா அது ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஆனால் பேசிக் ஒன்று தான். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதில் நம்ம எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. இல்லை இதில் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வின்றதுக்கு அதுக்கான ஒரு பேசிக் நான் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. 7, 8th ஃபார்முலா வச்சுக்கலாம். இது வந்து 9th ஃபார்முலாவாக எப்படியெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன்றது பாரு. 10th யூஸ்வலாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இந்த ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் சரியில்லைன்னா ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் வந்துடும். இன்னொன்று என்னென்னா V is equal to W by Q. பொட்டன்ஷியல் அப்படின்னாலே என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றது தட் இஸ் ஈக்குவல் டு W. இந்த இடத்துல W அப்படின்றது ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ் Q. அது ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ் பர் யூனிட் சார்ஜ் அதுவும் எடுக்கலாம். ஆமாம், W by Q. இந்த இடத்துல Wங்கிறது என்னது? ஒர்க் டன். ஒர்க் டன். Q அப்படிங்கிறது Q இல்லைன்னா கேபிட்டல் Q ஸ்மால் Q எது வேணால் போட்டுக்க, அது சார்ஜ். இந்த Qங்கிறத நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ். இன்னொரு ஃபார்முலா Q is equal to IT. எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போது இந்த ஒர்க் டன் எப்படி வேணால் மாற்றி போடலாம். இப்போ ஒர்க் டன்னை வந்து என்ன பண்ணலாம்? 11வது ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். VQன்னு போடலாமா? இல்லையா? ஒர்க் டன்னா VQ. ஸோ இது என்னது? ஒர்க் டன். இப்போ இதையே Qக்கு பதிலாக NE இன்ட்ரடியூஸ் பண்ணி போடலாம். அது 12வது ஃபார்முலா. என்ன பண்ணலாம்? W is equal to V இன்ட்டு Qக்கு பதிலாக NE அப்படின்னு போடலாம். அதே மாதிரி 13வது ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். W அதே ஒர்க் டன் தான், இதுவும் ஒர்க் டன் தான். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணலாம்? V போட்டு ITன்னு போடலாம்ல. அப்போ VIT அப்படி ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் லிங்க் பண்ண போகிறேன். பவரையும் இதையும் எடுத்துகிட்டு வரேன். புரியுதா? இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10 போட்டுனா ஓகே. 11, 12, 13, 14. இப்போ ஒரு 15th ஃபார்முலாவை இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? இந்த 14ஐயும் 10ஐயும் கம்பைன் பண்ணலாமா? 14 என்னது? அதாவது இப்போ 15th ஃபார்முலா இங்கே 14 என்ன பண்ணியிருக்கோம்? W is equal to VIT. கரெக்டாக? VI into T. அதே இது பவர் அப்படிங்கிறத நான் இங்கேருந்து எடுக்கிறேன். அதாவது இது வந்து 11th ஃபார்முலா. 14ஐயும் 11ஐயும் கம்பைன் பண்ணுறேன். புரியுதா? 11th ஃபார்முலா என்னது? இது வந்து 14th ஃபார்முலாவா? 14th ஃபார்முலா. இப்போ 11th ஃபார்முலா இங்கே இருக்குது. என்னது? வோல்டேஜ் அப்படிங்கிறது
W/Qன்னு கொண்டு வந்திருக்கேன் இதில். ஓகேவா? அது W/Q அதுக்கு பதிலாக பவர்ன்றது ஒர்க் டன்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு. இங்கே கொண்டு வந்திருக்கோம் 7வது ஃபார்முலா. ஓகே, ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஓகேவா? இது எத்தனாவது ஃபார்முலா? அதாவது 7ல் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபார்முலா. இது 7Aன்னு வச்சுக்கோ, இது 7Bன்னு வச்சுக்கோ. ஸோ 7A ஃபார்முலா அது. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்கேன்? டபிள்யூனா வாட் கிடையாது, இந்த இடத்துல டபிள்யூனா என்னது? ஒர்க் டன். சரியா? என்னது? ஒர்க் டன். அது எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன்றதுனால VIT. ஓகே, வின்றது வோல்டேஜ், ஐன்றது கரண்ட்டு, டீன்றது டைம், P அப்படிங்கிறது பவர். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் டூயிங் த ஒர்க் அதுதானே பவர். ஓகே, பவர்னா என்ன? ரேட் ஆஃப் டூயிங் த ஒர்க். அப்போது ஒர்க் டிவைடட் பை டைம். சரியா? அப்போ இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. என்ன பண்ணலாம்? P இஸ் ஈக்குவல் டு இந்த டபிள்யூக்கு பதிலாக VIT போடலாமா, டிவைடட் பை T. அப்போ T கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? P இஸ் ஈக்குவல் டு VI. இதுதான் இதோட ரிசல்ட்டு. இங்கே எழுதியிருக்கேன். அது எப்படி வந்ததுன்றது கூட உனக்கு தெரியும். புரியுதப்போ? 8வது ஃபார்முலா வச்சுருக்கு, ஃபார்முலா நம்பர் 8. இப்போ புரியுதா? ஓகே, ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது, தரவாக இருக்கணும். எப்படி போட்டாலும் வெளியில் பேசிக்கான ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதில் எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் உனக்கு வரவே வராது. ஓகேவா? Now let us discuss some problem. இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம் கூட இருக்குது, ஹீட் ரிலேட்டடாக. அதுவும் பார்க்கணும்ல. ஸோ அக்கார்டிங் டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், நோட் பண்ணிக்கோ, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அ கண்டக்டர், அது ஹெச்ன்னு வச்சுப்போம். ஹெச்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட், எழுதிக்கோ. ஹெச்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த கண்டக்டர் இஸ் directly proportional to the square of the current at given resistance. அதே மாதிரி it is also proportional to the resistance at given current, and it is also proportional to the time of flow of current, so proportional to T. அப்போ இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்? H is proportional to I squared R into T. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், K into I squared RT. இது I squared RT அப்படின்னு கொண்டு வரலாம். ஓகேவா? இது புரியுதா? அப்போது இந்த K அப்படிங்கிற அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா, யூனிட்டி எஸ்ஐ யூனிட் எல்லாம் ஒன்றுன்னு வச்சுட்டாக்கா, இப்போ K ஆஸ் யூனிட், தட் இஸ் 1 அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா, தென் H is equal to I squared into RT. இது முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? இவ்வளோ ஜூல். இது வந்து யூனிட் என்ன? ஹெச்சுக்கு வந்து ஜூல் தான். யூனிட் என்ன? ஜூல். ஓகேவா? அப்போ இந்த ஜூல்ன்றதுனா என்ன? அதை போடுவோமா? இப்போ இங்கே ஃபார்முலா இருக்குது, H is equal to
I squared R Tன்னு போட்டிருக்கியா. அப்போ 1 ஜூல் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஐன்னா ஆம்பியர் ஸ்கொயர், ஆர்னா ஓம் இல்லையா, இன்ட்டு டைம் செகண்ட். ஸோ இந்த டேர்மில் வரதை ஜூல்னு கொண்டு வரலாம். இது ஒரு முக்கியமான யூனிட் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பல டைப்பில் இதை பார்த்துருக்கோம். நாம் ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸு, அதாவது சீரீஸு, அதுக்கப்புறம் பேரலல், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. சம்டைம்ஸ் என்னென்னா ஏடாகூடமான சில சர்க்கியூட்லாம் இருக்குது, அது எப்படின்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ நான் சிம்பிளாக சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்தா நீங்கள் போட்டுருவீங்க. இப்போ இது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, R1 R2. R1 வந்து 10 ohms, R2 வந்து 15 ohms. உடனே என்ன சொல்லிடுவேன், RSனாக்கா R1 + R2, அப்போ 10 + 15. ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம்ஸ் இது. ஸோ 25 ohms. ஓம்ஸை இப்படியும் போடலாம், ஒமேகா ஓம்ஸ். ஓகே, அதே மாதிரி இது பேரலாக வந்ததுனாக்கா எப்படி வரும். ஸோ இந்த சர்க்கியூட் இப்படி போயிட்டு இப்படி வந்தது, இது ஒரு பேரலல் சர்க்கியூட் தானே. ஓகே, இது இப்படியும் வரலாம், இல்லாட்டினா இந்த மாதிரியும் வரலாம். ரெண்டும் பேரலல் தான். ஓகே, ஸோ இதில் ஒரு தட் இஸ் 4 ohms. ஓகே, இது வந்து ஒரு 2 ohms அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்க. ஸோ 4 ohm 2 ohm, இது R1 இது R2. வாட் இஸ் த ரிசல்டன்ட் அப்படின்னா 1/RPன்னு தான் போடணும், RPன்னு போடக்கூடாது. ஸோ 1/RP இஸ் ஈக்குவல் டு வாட், 1/R1 + 1/R2. இதுதான் ஃபார்முலா, கரெக்டாக. ஸோ அதே 4 and 2 அப்படின்னு வச்சுக்க. 2 ohms 4 ohms 2 ohms. அப்போ 1/RP என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 + 1/2ன்னு போடுவோம், கரெக்டாக. ஸோ போட்டுட்டு இப்போ 4 தான் எல்சிஎம் அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ 4 + இது 2 டைம்ஸ், அப்போ 6/4. 6/4னாக்கா 3 2s are 6, 2 2s are 4, 3/2ன்னு வரும். இது 1/RP இல்லையா. அப்போ RP அப்படிங்கிறது என்ன, ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோ. ஸோ 2/3 ohms அப்படின்னு வரும். ஓகேயா. ஸோ இது நல்லா புரிஞ்சுருக்கணும். நீங்கள் என்ன வேணும் சாரி, நான் தப்பு பண்ணியிருக்கேன். 1 தான் வரும், கரெக்ட். ஸோ 1ன்னா அப்போ இங்கே 3, ஐம் சாரி. ஸோ 3/4 தான். அப்போ 3/4னா 4/3. ஓகே, யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 1/4 + 1/2 கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். 4 2 எல்சிஎம் 4 1 டைம் தான் வருது. அப்போ 1 + 2 3/4. ஸோ அப்போ 4/3. ஓகே, ஆர்பி. அதுக்கு அடுத்தது இதில் வந்து இன்னொரு கொஷின் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது நோட் பண்ணிக்க, அதே 3 ohms 2 ohms வச்சுக்கலாமா. எவ்வளோ வச்சா 4 ohm 2 ohm, அதே வச்சுக்கலாம். இப்போ R1 is equal to 4 ohm, R2 is equal to 2 ohm. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுற, பேரலாக கனெக்ட் பண்ணுற, எதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கும் கால்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து R1 + R2ன்னு வரும். இதில் என்ன வரும், 1/RP is equal to 1/R1 + 1/R2, கரெக்டாக. அப்போ அந்த பேசிஸில் இங்கே RS is equal to எவ்வளோ ஆச்சு, 4 + 2, that is equal to 6 ohms. ஆனால் இங்கே 1/RP அப்படிங்கிறப்போ 1/4 + 1/2, அப்போ 4 எல்சிஎம்னாக்கா இங்கே 1 + இங்கே 2 டைம்ஸ், அப்போ 3/4, அப்போ 1/RP. ஸோ
ஆர்பி அப்படிங்கிறது எவ்வளோ ஆகுது இப்போது ரெசிப்ரோகேட் பண்ணால் 4/3 தட் இஸ் ஈக்குவல் டு 1/1 என்ன வரும் 10 3 வரும் இல்லையா இவ்வளோ ஓம்ஸு. இப்போது ஆர்எஸ் ஆர்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ எது கம்மியாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ்? ஆர்பியில் தான். அதனால தான் டொமஸ்டிக் சர்க்கியூட்லாம் ஆர்பியில் பண்ணுறோம், பேரலல் சர்க்கியூட்டாக போடுறோம். கரெக்டாக? அப்போ லோயர் கன்சம்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக் சர்க்கியூட் அதில் ஏன் வந்து ஆர்பி இஸ் மோர் ஃபேவர்டு, ப்ரிஃபர்டு? ஏன் அப்படின்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் வில் பி லோயர் தேன் ஆர்எஸ். அதனால தான், அதுக்கான ப்ரூஃப் தான் அது. இப்போ புரியுதா? அடுத்தது இப்போ நான் காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட் ஒன்று பார்ப்போம். அடுத்த கொஷின் அப்போ அது இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணுறாங்க, ஏ அப்படின்ற ஒரு டெர்மினல்லேருந்து இப்படி ஒரு ரெசிஸ்டரை கொண்டு போகிறான் பி. இந்த இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு 3 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறான். இது இங்கே குறுக்கால கொண்டு வந்து இப்படி போகுது. இது டி அப்படிங்கிற ஒரு டெர்மினலில் கனெக்ட் ஆகி இது இப்படி போகுது. இது வந்து சி. ஸோ ஏபிசிடி இப்படி போகுது. போயிட்டு இந்த டிலேருந்து என்ன பண்ணுறான், நேராக ஒரு கீ, இதுதான் கீ, கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டான். ஓகே, சரியா? இப்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸு இஃபெக்டிவாக இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த கரண்ட்டை ட்ரான் ஃப்ரம் the battery by the network of 4 resistors. இந்த 4 resistors என்னன்னா ஈக்குவல் ஓம்ஸ் இருக்குது. அதாவது 10 ohms 10 ohms 10 ohms 10 ohms அப்படி இருக்குது. புரியுதா? எல்லாம் ஈக்குவலு. ஆனால் கனெக்ஷன் இந்த மாதிரி எசகு பெசகாக கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்ம போட்டாகணும். புரியுதா? என்னது ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நம்ம போட்டாகணும். அப்படி போகிறது வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதாவது இது சீரீஸா, இது சீரீஸா, இது சீரீஸா, அப்போ இது மட்டும்தான் பேரலல். இப்போ நம்ம அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதனுடைய ரெடியூஸ்டு சர்க்கியூட் போடுறோம். ரெடியூஸ்டு சர்க்கியூட்னாக்கா இதை எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏ டெர்மினல்லேருந்து ஏ, அதாவது ரெசிஸ்டன் R1 R2 R3 R4 அப்படின்னு வச்சுக்கோ. இந்த R1 R2 R3 இல்லையா, இது என்னது இன் சீரீஸில் இருக்குது. கரெக்டாக? அப்போது அதெல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணி விட்டுலாமா? ஓகே, கனெக்ட் பண்ணாக்கா என்ன ஆகிடும், ஆர்எஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆர்எஸ் என்னது, R1 + R2 + R3 தானே? ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 + 10 + 10, அதாவது 30 ohms. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆர்எஸ் இருக்குல்ல, that is parallel to R4. கரெக்டாக? இப்போ அதை ரீட்ரா பண்ணுறேன், இந்த சர்க்கியூட்டை ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை டெவலப் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்த்து ஒரே சர்க்கியூட்டாக போட்டேன். இப்போ புரியுதா? இதுதான் என்னது, ஆர்எஸ். நாம் ஏற்கனவே சேர்த்து விட்ட ரெசிஸ்டர்ஸ். இது வந்து எப்படி இருக்குது, parallel to what, ஒரு R4க்கு parallel இருக்கா? ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்டை ஏயும் டியும் தான் டெர்மினலில் ஜாயின் ஆகிருக்கு. இதுதான் ஏ டெர்மினல், இது டி டெர்மினல். ஸோ இப்போ ஏலேருந்து கனெக்ட் பண்ணி இப்போ இந்த சர்க்கியூட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணிட்டோம் பார்த்தியா? இந்த மாதிரி போட கற்றுக்கோ. ரெடியூஸ் பண்ணி போட்டோன்னா உனக்கு டெவலப் பண்ணுறது ஈஸி. ஒரு செகண்டரி சர்க்கியூட் டெவலப் பண்ணலாம் நம்ம.
அதாவது ரெடியூஸ்டு சர்க்கியூட். ஓகே, அப்போ இந்த பேசிஸில் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த ரெண்டு பேரலல் தானே, RS பேரலல் டு R4ன்றதுனால அப்போது 1/RP அப்படி தான் எடுக்க முடியும். அப்போ 1/RS ப்ளஸ் 1/R4. RS என்னது 130, இது 1/10. அப்போ என்ன வரும், LCM வந்து 30 அப்படின்னு எடுத்துட்டா அது 1 டைம், இது 3 டைம்ஸா, அப்போது 4/30ன்னு வரும். ஸோ இது 1/RP. therefore RP is equal to what, இது எடுத்தால் 2, இது 15, அப்போது 15/2ன்னு ரெசிப்ரோகேட் ஆகிடும். தட் இஸ் 7.5 ohms வரும். இதுதான் அதனுடைய இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இந்த இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணி V is equal to IRலேருந்து எடுத்து நம்ம போடலாம். புரியுதா? அப்போது ஓம்ஸில் என்ன சொல்கிறோம், V is equal to IR. இப்போ இஃபெக்டிவ் வோல்டேஜ் 3 வோல்டேஜ், இஃபெக்டிவ் கரண்ட்டு இன்ட்டு இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 7.5, கரெக்டாக 7.5 ஓம். therefore I is equal to what, 3 divided by 7.5 அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ அப்போது 3 divided by 7.5னாக்கா நீ என்ன பண்ணுற, அப்படியே அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ, இல்லாட்டினா 100ஆல் மல்டிப்ளை பண்ணு, அது ஈஸியாக இருக்கும். அப்படின்னு போட்டால் 3 into 100 divided by 75 into 10. புரியுதா? புரியுதில்ல? இது நான் ஏன் பண்ணுறேன், டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்ல. ஸோ இது 325 போடலாம். அப்போ அது 425 100, 3 கேன்சல் பண்ணிடலாம், கரெக்டாக? அப்போ டக்குன்னு எடுத்தோடனே 0.4 ஆம்பியர். நம்ம நிறைய பசங்க இதை போட்டு முண்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அப்போது I இஃபெக்டிவ் கரண்ட் இந்த இடத்துல எவ்வளோ, 0.4 ஆம்பியர். இதுதான் ஆன்சர். இது புரியுதா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த சம்மு 2015 கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோ. இது நான் கேட்கறது எல்லாமே போர்டு தான். இது போடுறது எல்லாமே போர்டு எக்ஸாம் தான். அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின் 2014 கேட்ட கொஷின். இதில் சில பேசிக்கான இது தான் கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இதில் என்ன சொல்லியிருக்கான்னாக்கா, டிஃபைன் வோல்ட்னா என்னப்பா, அதை டிஃபைன் பண்ணல. செகண்ட் கொஷின், எக்ஸ்பிரஸ் த வோல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் SI யூனிட் ஆஃப் ஒர்க் அண்ட் சார்ஜ். நான் இப்போ அதில் டிஸ்கஸ் பண்ணால அதே கொஷினை கேட்டிருக்கான். இந்த வோல்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒர்க் அண்ட் சார்ஜ், ஒர்க் அண்டு சார்ஜ்னா Q, அந்த டேர்மில் பண்ணணும். பண்ணிவிட்டு மூணாவது கொஷின் என்னன்னாக்கா, இது ரெண்டாவது கொஷின், இது ஃபஸ்ட்டு கொஷின். தேர்ட் கொஷின் சப்டிவிஷன், calculate the amount of energy. என்னது, calculate the amount of energy, எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, consumed in carrying, ஸோ எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுது in carrying a charge of 1 coulomb. ஸோ இப்போ Q is equal to 1 coulomb through a battery of 3 volt. ஸோ வோல்டேஜ் வந்து 3 volt. இதில் எனர்ஜி எவ்வளோ வரும் அப்படின்றத கேட்டிருக்கோம். எனர்ஜினா இந்த இடத்துல எனர்ஜி ஒரு கெப்பாசிட்டி டு டூ எ ஒர்க்கு தானே. அப்போ தட் இஸ் நத்திங் பட் W. ரெண்டுத்துக்கும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். எனர்ஜினாலே என்னது, தட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ எ ஒர்க். நோட் பண்ணிக்கோ, வாட் இஸ் எனர்ஜி, டிஃபைன் எனர்ஜி, இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ எ ஒர்க். ஆனால் தான் ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் ஒரே யூனிட்டு தான், ஜூல். புரியுதா? நோட் பண்ணிக்கோ. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் வோல்ட், டிஃபைன் வோல்ட். இந்த வோல்ட் அப்படிங்கிறது என்னன்னா, when 1 joule, அப்படியே எழுதிக்க, when 1 joule of work is done
carrying 1 coulomb of charge. 1 coulomb of charge from infinity to given point. That is called potential. அதாவது இன்ஃபினிட்டி பொசிஷன்லேருந்து ஒரு சார்ஜை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒர்க் இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறான், 1 வோல்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வோல்ட் அப்படிங்கிறது அவன் என்ன கேட்டிருக்கான், WQவில் சொல்ல சொன்னால் இங்கே தான் சொல்லியிருக்கமே W தானே, இங்கே தான் சொல்லியிருக்குமே Q தானே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ V is equal to W/Q. இப்போ மூணாவது கொஷின் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த எனர்ஜி. ஸோ எனர்ஜினா என்ன, ஒர்க்னா என்ன, ரெண்டு ஒன்று தான். அப்போ அப்படியே போட்டுடலாம். அப்போ ஒர்க் இங்கே கேட்டிருக்கான் V into Q தானே, V into Q. ஸோ இங்கே Q ஆல்ரெடி கிவன், தட் இஸ் 1 coulomb. அடுத்தது இங்கே வோல்ட் கொடுத்துருக்கான், ஸோ 3 வோல்ட். எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸில் மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோ, ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் கூடவே யூனிட்டையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இது என்னது வோல்ட்டு, இது என்னது கூலும். அப்போ W is equal to what, 3 W. 1 VCன்றது 1 ஜூல். அப்போ ஜூல்னு ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எனர்ஜின்றதுனால எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 ஜூல். ஓகேவா. ஸோ இந்த ஜூலுக்கு எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறேன்றது பார்த்துக்கோ. இப்போ ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் சில பல்பெல்லாம் நம்ம போட்டிருப்போம், அதோட ரேட்டிங்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். An electric bulb is rated 60 watts. ஒரு 60 watts பல்பு, அது at 240 வோல்ட்டில். இப்போ என்னென்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம், வாட் இஸ் ஆர், இது கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். சப்போஸ் இந்த வோல்டேஜ் ட்ராப் பண்ணிடுச்சுன்னா அப்போ இது வந்து V1 இல்லையா, இது V1. V2 லெவலில் ட்ராப் ஆகிருக்கு. V2 என்னது 192 வோல்ட். ஸோ 240 வோல்ட்லேருந்து 192 வோல்ட்டாக ட்ராப் ஆகிடுச்சு. இது V1, இது V2 ட்ராப் ஆகிருக்கு. அப்படி ஆச்சுன்னா calculate the power consumed. அப்போ அந்த ஸ்டேஜில் P2 என்னவாக இருக்கும், அதுதான் ஒரு கொஷின். calculate the power consumed and the current drawn by the bulb. அப்போ I2 அந்த ஸ்டேஜில் கரண்ட் எப்படி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து அன்பயாஸ்டாக இருக்குது, அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ ஆர் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டான் கிவன், அதில் சேஞ்ச் இல்லை. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதாவது பவர் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், இதெல்லாம் கிவன் இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், இதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் P இஸ் ஈக்குவல் டு V/R. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதை முதல்ல போட்டுருவோமா. பவர் எவ்வளோ 60, இதான பவர் P, இது வோல்டேஜ் V. ஸோ P எவ்வளோ 60, அடுத்தது V எவ்வளோ 240, இதுக்கான கரண்ட் என்ன. ஸோ அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல், ரெசிஸ்டன்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 60, அப்போ 4 ohms, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் ஓவர். அடுத்தது செகண்ட் ஆன்சர். செகண்ட் வரப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, அதை அப்படியே ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறலன்னு சொல்லிட்டாங்க, அப்போனா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னாக்கா அப்போ P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V தானே அங்கே இல்லையா? ரெசிஸ்டன்ஸு மாறல இல்லையா? அப்போது P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V. அப்போ P1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V1 அட் கான்ஸ்டன்ட் R. P2 எப்படி இருக்கும்? தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V2 தானே அட் கான்ஸ்டன்ட் R. இப்போ என்ன கேட்டிருக்கான்? P2 தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ P2 டிவைடட் பை P1 இஸ் ஈக்குவல் டு V2 டிவைடட் பை V1. therefore P2 is equal to V2 into P1 divided by V1. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துடலாம். வாட் இஸ் V2? 192. வாட் இஸ் P1? சொல்லு. 60. வாட் இஸ் V1? 240 இல்லையா? ஸோ அப்போ 0 0 இது 4 டைம்ஸு. அப்போ இதை அடித்தோம்னாக்கா 48. புரியுதா? அப்போது கவனி, இப்போது P2 எவ்வளோ வருது நமக்கு? 48ன்னு வருது இதில். புரியுதா? இந்த மாதிரி போட்டால் இது நல்லா கவனிச்சுக்க. இது போட்டால் இது நம்ம 4ஆல் அடித்தோம். ஆனால் 16 கரெக்டு தான். 3 8 என்னது? P is equal to P இல்லை இல்லை, நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். இங்கே P2 V2 இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இது இதுக்கா? ரெண்டாவதுக்கா? அவன் தான் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டானே, அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டேன் இல்லையா? அங்கே என்ன கொடுத்துருக்கான்? ரெசிஸ்டன்ஸ் தானே கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ இன்னொரு கொஷின் கேட்டிருக்கான். கரண்ட் எவ்வளோ, I1 எவ்வளோன்றதை பார்ப்போம். அந்த 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 ப்ராசஸில் அதில் போகலாம் ஃபஸ்ட்டு. இப்போ P1 எவ்வளோ? 60யா? எவ்வளோ? இவ்வளோ வாட்ஸு. அடுத்தது V1 எவ்வளோ? 240 வாட்ஸு. இப்போ இதுக்கான வோல்ட்ஸு. அடுத்தது R எவ்வளோ? 4 ohms வந்தது நமக்கு. ஓகே, அடுத்தது 4 ohms வந்துருச்சு. தென் இதில் கொஷின் என்னன்னாக்கா, தட் இஸ் I1ம் கேட்டிருக்கான். அதில் I1 கரண்ட் எவ்வளோ கேட்டிருக்கான்ல. இப்போது P is equal to V squared by R, அந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது எங்கேருந்து வந்தது? P is equal to, நல்லா கவனிச்சுக்கோ, VIயா? P is equal to VI தானே. இந்த Vயில் பில்டின்னாக இருக்கக்கூடியது V is equal to IR1 இருக்குல்ல, கரெக்டாக? அப்போது I is equal to what? V by R. சரியா? ஸோ இந்த ஐக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அப்போ P is equal to என்ன வரும்? V squared by R. இது எடுத்துக்கோ. ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. இப்போது இது எடுத்துக்கினா தான் கரெக்டாக வரும். ஸோ அப்போ P is equal to V squared by R. ரெண்டு விதமாக போடலாம் இதை. ஸோ P1 எவ்வளோ வரும்? V1 ஸ்கொயர்ட் பை R. கரெக்டாக? இது ஒரு ஃபார்முலா. இது R1 is equal to R2, ஏன்னா கான்ஸ்டன்ட் அது. கரெக்டாக? கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான்ல, அதனால் R1 is equal to R2 is equal to என்ன சொல்லியிருக்கேன்? R. அப்போது இது ஒரு இதை எடுத்துக்கலாம். P2வில் என்ன வருது? V2 ஸ்கொயர்ட் பை R இல்லையா? ரெண்டுத்துலேயும் கான்ஸ்டன்ட்ன்றதுனால அது அடிபட்டு போயிடும். அப்போ நம்ம வெறுமனா P2 by P1 is equal to V2 ஸ்கொயர்ட் டிவைடட் பை என்ன வரும்? V1 ஸ்கொயர்ட் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? P2 தான் நமக்கு வேணும். அப்போ P1 இன்ட்டு V2 by V1 the whole squareன்னு போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ வருது பாரு? P1 எவ்வளோமா? 60யா? அடுத்தது V2 எவ்வளோ? 132வா? எவ்வளோது? 192வா? 192. ஓகே, அடுத்தது இது எவ்வளோ? 220யா? 240யா? 240. இப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கொயர்டு இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கோ. இது எவ்வளோ வரும்? 4 வருமா? 60 டைம்ஸு இது 16 8. அப்புறம் இது 3 டைம்ஸு 30 வருமா? அது 3 16s are 48.
8 6 அப்படி எடுத்துக்கலாமா? 8 6 are 48, 10 6 are 60, 4 2s are 8, 5 2s are 10. கரெக்டா? ஸோ அப்போ எவ்வளோ வருது? 60 இன்ட்டு எவ்வளோ? 4/5, அதாவது 16/5 25. கரெக்டா? போட்டால் எவ்வளோ ஆச்சு? 5 டைம்ஸ் இது 12 எவ்வளோ வருது பாரு? 72 பேலன்ஸ் 7 12 192 டிவைடட் பை 5 எவ்வளோ வருது? 3 4 8 4 38.4. இது எவ்வளோ? P2. இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ 38.4. இப்போ கரண்ட்டு ட்ரான் பை இந்த 192 வோல்ட் அதோடது என்னன்றது பார்ப்போம். ஸோ கரண்ட் ட்ரான் பை 192 வோல்ட் வரப்போ I is equal to V by R. I is equal to V எவ்வளோ? 192. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருந்ததுனாக்கா இல்லையா? ஸோ சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணணும்? R is equal to V squared by P1 P2 அதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்கணும். புரியுதா? இங்கே P1 P2 P1 தான் வரும், ஏன்னா P2 வரதுக்கு ஸ்கோப்பு கிடையாது. அதே பவர் அதே பல்பு தானே இல்லையா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறோம்? V2 ஸ்கொயர்டா? V2 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 240 V1 ஸ்கொயர்ட். அந்த ரெசிஸ்டன்ஸ் V1 ஸ்கொயர்ட் எடுத்தோம்னாக்கா எவ்வளோ வருது? 240. 240 ஸ்கொயர்ட் டிவைடட் பை P எவ்வளோ? P1 60. அப்படின்னா எவ்வளோ வருது? 4 டைம்ஸு இல்லையா? 240 இன்ட்டு 240 இப்படி போட்டுக்கோ டிவைடட் பை 60னாக்கா எவ்வளோ வரும்? 4 டைம்ஸ். அப்போ 960. ஸோ 960 ஓம்ஸ் ஆர். அப்போ அந்த 960 ஓம்ஸ் இங்கே வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 960 ஓம்ஸ்னு வரப்போ I is equal to இப்போ எவ்வளோ கரண்ட்டு? 192 டிவைடட் பை 960 எவ்வளோ வருது பாரு? 192 192 டிவைடட் பை 960 அப்படின்றது 1/5, தட் இஸ் 0.2. ஸோ 0.2 ஆம்பியர் வரும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? அது ஸோ இப்போது இந்த ரெண்டாவது பவர் நமக்கு எவ்வளோ வந்தது? 38.4 P2. அதாவது 60 வாட்ஸில் இப்போ பவர் கம்மியாக 38.4 தான் வரும். ஓகே? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த V ஸ்கொயர்ட் பை R அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணினா ராங்காக வரும். புரியுதா? அப்படின்னு பார்த்தாக்கா இது எல்லாமே 4 ஓம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அவன் அந்த ஃபஸ்ட்டு கரண்ட் கேட்கல, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னாக்கா இங்கேருந்து தான் கேட்டிருக்கான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போடணுமே ஒழிய வெறுமனே P is equal to V by R. ஏன்னா V by R அப்படிங்கிறப்ப அங்கே கரண்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த கரண்ட்டு வரணுன்னாக்கா நாம் இந்த ஃபார்முலா சேர்த்து தான் போடணும். அந்த V is equal to IR பில்டினாக இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது எடுக்கக்கூடாது. இது எடுத்தால் ரிசல்ட் வந்து மாறி வரும். அதனால் P is equal to V by 4 இதை ஃபாலோ பண்ணாத, இதை பண்ணிக்கோ. ஓகேவா? அடுத்தது ஸோ இப்போ இது புரியுது. அது
இப்போது இந்த ரெசிஸ்டிவிட்டி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ரெசிஸ்டிவிட்டினாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ப்ரொபோஷனாக வரும். இந்த மாதிரி ஃபார்முலா அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்க. இந்த கொஷின் 2013 வந்தது, எழுதிக்கோ. 3 ஃபிகர் கொடுத்துருக்கான். ஸோ ஃபிகர் 1 இது வந்து இப்படி இருக்குது. இது ஒரு கண்டக்டர் ஆஃப் லென்த் L, ஏன்ற ஒரு கண்டக்டர். அடுத்தது இதை கிராஸ் செக்ஷன் ஏரியா, அது வந்து A. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணிட்டான், ஏரியாவை அப்படியே பாதி அளவு ஆக்கிட்டான். அதே மாதிரி லென்த்தை டபுள் ஆக்கிட்டான். இந்த ராடோட லென்த்தை வந்து என்ன பண்ணிட்டான், டபுள் ஆக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு, 2L ஆகிடுச்சு. ஏரியா கம்மியாகி போச்சு, அது A/2ன்னு வந்துடுச்சு. ஓகேவா? மூணாவதில் என்ன சொல்கிறான், இது செகண்டு. தேர்ட் கேஸில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தட் இஸ் ஏரியாவை டபுள் பண்ணிட்டான், லென்த்தை வந்து பாதி ஆகிட்டான், நல்லா பெருசாகிட்டான். ஸோ அப்போ இது 2Aன்னு கொண்டு வந்துட்டான், இங்கே வந்து L/2ன்னு கொண்டு வந்துட்டான். இப்போ கொஷின் என்னென்னா, the figure shows here 3 cylindrical copper conductors along with their face, areas and lengths. Discuss in which geometrical shape the resistance will be the highest. So we have to find out R1ல அதிகமாக இருக்குமா, R2 அதிகமாக இருக்குமா, R3 அதிகமாக இருக்குமா, எதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பை பொறுத்த வரையிலும். தட் இஸ் த கொஷின். புரியுதா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியாமெட்ரி, ரெசிஸ்டிவிட்டிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இது எல்லாமே காப்பர் அப்படின்றதுனால ரோ வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இதுவும் ரெசிஸ்டிவிட்டி, சேம் ரெசிஸ்டிவிட்டி, சேம் ரெசிஸ்டிவிட்டி. லென்த்து ஏரியா தான் மாறி இருக்கு. அப்போ வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஜியாமெட்ரிக்கு அது பார்த்துருக்கோம். R இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L/A அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா. அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ன்றதுனால, அதாவது R மட்டும் கான்ஸ்டன்ட், இதில் R இல்லை, ரோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம், இது கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷ்னாலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ப்ரொபோஷ்னாலிட்டி கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துடுது, ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, R இஸ் ப்ரொபோஷ்னல் டு L/A. இது புரியுதா? இப்போ 3 கேஸ் இருக்குது. 3 கேஸுக்கும் நான் என்ன பண்ணுறேன், R1 is proportional to L1/A1, R2 is proportional to L2/A2, R3 is proportional to L3/A3. ஓகேவா? புரியுதா? இது எல்லாத்துலேயும் இப்போ இந்த இதை வந்து என்னன்னாக்கா LAன்னே வச்சுக்கிறேன். இதை ஒன்றையும் தட் இஸ் ஈக்குவல் டு R1 இஸ் ப்ரொபோஷ்னல் டு, இதையும் Rன்னே வச்சுக்கிறேன். R1 தான் மாறப்போகுது, என்னாவது L/A அப்படின்னு வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நான் போகிறேன். ஸோ இந்த கேஸில் L2 எப்படி ஆயிடுச்சு, 2L ஆகிடுச்சு. இது இருக்கிற லென்த்தை விட ட்வைஸ் ஆகிடுச்சு. அப்போ போடலாமா, R2 இஸ் ப்ரொபோஷ்னல் டு என்ன சொல்கிறான், L2 என்ன 2L தானே, டிவைடட் பை A வந்து என்ன ஆயிடுச்சு, A/2ன்னு வந்துடுச்சு. A2 வந்து என்ன ஆயிடுச்சு, A/2ன்னு வந்துடுச்சு. அப்போ இதை ரேஷியோ போடு, R2 டிவைடட் பை R1 அப்படிங்கிறது எப்படி இருக்கும், தட் இஸ் 2L இல்லையா, 2L டிவைடட் பை A/2 இன்ட்டு, அடுத்தது இது 1/L/A தானே, அதாவது A/L அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ண என்ன வரும், 2L டிவைடட் பை A இன்ட்டு 2 மேலே வந்துடுமா, இது A/L. ஸோ L கேன்சல்டு, AA கேன்சல்டு, 2 2s are 4 times. அப்போ R2 எப்படி இருக்கும், 4 times ஆஃப் R1 இருக்கும். அதாவது R2 எப்படி இருக்கும் அப்படின்னா 4 times ஆஃப் R, ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி 4 times இருக்கும். புரியுதா? அடுத்தது இங்கே வருவோம், R3 பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், அதே லாஜிக் தான். R3ன்னு வச்சுக்கிறோம், இங்கே கொண்டு வா. R is proportional to L/A வா. இப்போ R3 is proportional to L3/A3, கரெக்டாக?
இந்த L3/A3 நம்ம பிரிச்சுடுவோம். R3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L3ங்கிறது என்னது? L3ங்கிறது L/2. ஸோ L/2 டிவைடட் பை A3ங்கிறது 2A ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே 2A. இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணுவோம் இந்த ரெண்டையும். ஸோ R3/R இஸ் ஈக்குவல் டு L/2 divided by 2A into reciprocal A/L. ஸோ அப்போ என்ன வரும்? L/2னா L/2 into 2A into A/L. கேன்சல் பண்ணால் A கேன்சல், L கேன்சல்டு, அப்போ 1/4. ஸோ R3 is equal to 1/4 L of R. அப்போ R3 இருக்கும் 1/4 of R தான் இருக்கும். அப்போது எதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த இதில் ஹையஸ்ட்டாக இருக்கும்? அப்போ R1 தான் ஹையஸ்ட்டு, அது R2 தான் ஹையஸ்ட். இப்போ புரியுதா? ஏன் 4R வருது? ஓகே, ஸோ R2 வில் பி த ஹையஸ்ட். R2 வில் பி ஹையஸ்ட். இது புரியுதா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கி கொஷின்ஸும் இந்த ரேஷியோ மெத்தடில் நீ நல்லா போட கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லா ப்ராப்ளத்தையுமே ஃபார்முலா கம்ப்ளீட்டாக பை ஹார்ட் பண்ணிவிடுங்க. அது அப்படியே எனக்கு ஒரு ஒர்க் ஷீட்டாக போட்டு காமிச்சிடும். ஓகேவா? ரைட்.